எல்லோருக்கும் வணக்கம். இப்போது 5ஆம் தேதி செப்டம்பர் என்ன மாதிரி நிஃப்டி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி க்ளோஸ் ஆனது 25,199. ஸோ அங்கேருந்து வந்து 25,520 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கீழே போகுதுன்னா 24,878 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரேஞ்சுக்கு கீழே இருக்கிறனால இந்த சப்போர்ட்டை எடுத்து வச்சுருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ அடுத்து. ஸோ இதுதான் நம்மளுடைய ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ஸ்ட்ரைக்ஸும் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இது எல்லாமே என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதெல்லாம் நிஃப்டி பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான், நான் ரியல் ட்ரேடிங் கிடையாது. இது ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்குறது ப்ரீமியம். இப்போ இதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸ் தான் நம்ம போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைக்ஸ் பார்க்க போது வந்து 25,150. இந்த ஸ்ட்ரைக்ஸுக்கு இந்த ப்ரீமியம் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த ப்ரீமியம் இதுக்கான மேட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு வேளை இதில் மேட்ச் ஆகலைன்னா நமக்கு வந்து நோ கெயின் நோ லாஸில் தான் இருப்போம். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா ஒன்று ஏதாவது லாஸில் இருப்போம், இல்லைன்னா ப்ராஃபிட்டில் இருப்போம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நம்ம வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். பார்க்கலாம். 80, 161, 241, 321. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கான ப்ரீமியமாக இந்த ஸ்ட்ரைக்கில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம் காலில் எடுக்குதா புட்டில் எடுக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ அப்போ தான் தெரியும், மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் இது சப்போர்ட் எடுத்துக்கனால மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி யூஎஸ் டேட்டா வருது, அதே மாதிரி நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம